கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாம் பார்க்க போற வேத வசனம் யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். Yet to all who did receive him, to those who believed in his name, he gave the right to become children of God. John 1:12. இது நம்ம ஒரு சின்ன கதையா பார்த்துக்கலாமா? ஒரு சிறிய கிராமத்துல லியான்ற ஒரு அனாதை சிறுமி இருந்தாளா. அவளுக்கு யாருமே இல்லையா. தினமுமே அவ கிராமத்துல இருக்கும் பெரிய அரண்மனைக்கு பக்கமா நடந்து போகும்போது ஒரு நாள் எனக்கும் ஒரு குடும்பம் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினைப்பாளா. ஒரு நாள் ராஜா கிராமம் எங்கும் ஒரு அறிவிப்பு அனுப்புனாரா. என்னை நம்பி என்னை ஏற்றுக்கொள்ள யாரையுமே நான் என் பிள்ளையாக ஏற்றுக்கொள்வேன்னு சொல்லிட்டு சொன்னாரா. எல்லாருமே அதை கேட்டு சிரித்தாங்களா. சிலர் அதை கவனிக்கவே இல்லையா. சிலர் நினைத்தாங்களா நம்ம எப்படி ராஜாவின் பிள்ளையா ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டாங்களா. ஆனா லியா ராஜாவின் வார்த்தையை நம்பினாளா. அவ அரண்மனை வாசலுக்கு சென்று, ராஜா நான் உங்களை நம்புறேன், உங்க வாக்குறுதியை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாளா. அவளை உள்ள அழைத்து சென்றாங்களா. ராஜா அவளை பார்த்து சிரித்தாரா. இன்னிலிருந்து நீ அனாதை இல்லை, நீ என்னோட மகள் சொல்லிட்டு சொன்னாரா. அவளுக்கு புதிய உடையும் புதிய பெயரும் அரண்மனையில ஒரு இடமும் கொடுத்தாரா. அவ அதை சம்பாதித்ததுனால இல்லை, அவளை நம்பி ஏற்றுக்கொண்டதுனால. அந்த நாளிலிருந்து லியா தனியா இல்லை, அவ ராஜாவின் அன்பு மகளா வாழ்ந்தாளா. நம்மளும் இயேசுவை நம்பி அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம அவருடைய பிள்ளையா இருப்பதற்கான அதிகாரத்தை அளிப்பார். நம்ம தனியா இல்லை, நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்றுதான் நினைவுக்கு வருங்க. ஆமென்.